இயற்கை சத்தியம் அனைவராசக்தியுடைய பாதப்படித்து உடுப்படி பகுதியிலே குலதெய்வமாக இசதெய்வமாக காவல் தெய்வமாக வீட்டிலிருந்து அருளாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பத்திரகாளி தாயார் சமேத வீரபத்ர பெருமானுடைய திருவடி கடல்களை மனமொழி கைகளினாலே வணங்கிக் கொண்டு இந்த ஆலயத்தினுடைய சேர்ந்த பொருட்களையாளர்களே மற்றும் மந்திர சிவாச்சாரியார்களே ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா சபையினரை இன்றைய வருடாந்த மகோத்சவ பெருந்திருவிழாவினுடைய உபயக்காரர்களே எவ்வளவான சன்னிதானத்திலே கூடியிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆண்டோர்களே சான்றோர்களே அனைவருக்கும் அடியனுடைய பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளும். வீரபத்ர பெருமானுடைய குரோதி வருடத்திற்கான வருடாந்த மகோத்சவ பெருந்திருவிழா ஆரம்பமாக ஒரு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமயமும் சைவ வாழ்வியல் சார்ந்த நடைமுறை சிந்தனைகளை விவரமாக இந்த திருவருளின் காரணமாக நாங்கள் சிந்தித்துக் கொள்கிறோம். இன்றைய நட்பொழுதிலே எங்களுடைய சைவ சமயத்திலே குரு லிங்க சங்கமம் என்று சொல்லப்படுகிற 3 வழிபாடுகளை எங்களுடைய சமயம் சொல்கிறது. குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு என்று சொல்லப்படும். சங்கம வழிபாடு என்பது சிவனடியார்களை வழிபாடு செய்கிற வழிபாடு. குரு வழிபாடு என்பது இறைவனை குருவடியிலே நாங்கள் வழிபாடு செய்கிற வழிபாடுகளை குரு வழிபாடு என்று சொல்லப்படும். இறைவனை நாங்கள் தட்சணாமூர்த்தியாக குருமுகமாக வழிபாடு செய்கிறோம். அது குரு வழிபாடு எனப்படும். இந்த லிங்க வழிபாடு என்பது இறைவனை உருவத்திலேயே அந்த அறிவு வடிவமாக இருக்கிற அந்த லிங்க திருமையிலே இறைவனை வழிபாடு செய்வது இந்த லிங்க வழிபாடு என்று பார்க்கிறோம். சங்கம வழிபாடு என்பது சிவனடியார்களை வழிபாடு செய்கிற வழிபாடு. எங்களுடைய சைவ வாழ்க்கையிலே இந்த சிவனடியார்களை வழிபாடு செய்கிற வழிபாடு என்பது சிவபெருமானுடைய வழிபாட்டிலே மிக உயர்ந்த வழிபாடாக இருக்கிறது. சங்கமம் என்பது அடியவர்களை உடையது. யாருடன் சங்கமிக்கிறார்கள் இந்த சிவபெருமானுடன் ஒன்றித்து வழிபாடு செய்பவர்கள் இந்த சங்கமரிலே நாங்கள் அடியவர்கள் என்று பார்க்கிறோம். அன்பினாலே இறைவன் மீது பக்தி கொண்டு வழிபாடு செய்பவர்கள் இந்த சிவனடியார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த சிவனடியார்களால் இந்த மகேஸ்வரன் போற்றப்படுகிற சிவபெருமானிடத்திலே அதிக பெருமையினாலே வழிபாடு செய்வோம். தன்னுடைய வாழ்வியலே மகேஸ்வரனை தவிர சிவனை தவிர வேறு யாரையும் வாழ்வியலே நினைக்காதவர்கள் வழிபடாதவர்கள் இந்த சிவனடியார். சிவபெருமானுடைய வழிபாடு என்பது இந்த சகல வழிபாடு சிவனடியாருடைய வழிபாட்டிலே முக்கியமான வழிபாடாக அந்த மகேஸ்வரன் ஆகிய பெருமாளை வழிபாடு செய்கிற வழிபாட்டு நெறியிலே ஈடுபடுபவர்கள் இந்த சிவனடியார்கள் என்று பார்க்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஆலயத்திலே மகேஸ்வர பூசை என்று சொல்லப்படுகிற ஒரு பூசையை நிகழ்த்துகிறோம். அன்னதானம் என்று சொல்லுவோம். இந்த மகேஸ்வர பூசை மாகேஸ்வர பூசை என்று சொல்லப்படுகிற 2 பூசைகள். சாதாரணமாக ஆலயத்திற்கு வருகிற அடியவர்கள் அனைவருக்கும்
அந்த பசி போக்குவரத்து சொல்லப்படையிலே அன்னமிடுதல் வழிபாடு உயர்ந்த வழிபாடு. அங்கே சிதம்பரத்திலே வைக்கிற சிவபெருமானுக்கு நாங்கள் அன்னம் பாடியும் தில்லை சிதம்பரம் என்று சொல்லப்படுகிற பதிகத்தை பாடி வழிபாடு செய்வோம். அன்னம் பாடியும் தில்லை சிதம்பரம் என்று சொல்லப்படுகிற அந்த பதிகமானது எங்களுடைய வழிபாட்டிலே நாங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வோம். அங்கே சிவ அடியவர்களுக்கு உணவு கொடுத்து வழிபாடு செய்ய வழிபாடு சிவ வழிபாடு என்று சொல்லப்படுகிறது. இந்த மாகேஸ்வர பூசை மகேஸ்வர பூசை இரண்டிலும் என்ன வேறுபாடு என்று நாங்கள் பார்க்கிறோம். சிவ ஆலயங்களில் அனைத்து ஆலயங்களில் இந்த மாகேஸ்வர பூசை என்று சொல்லப்படுகிற பூசை வழிபாடு நடைபெறுகிறது. இன்றைக்கு நம்முடைய சன்னிதியான முருகன் பெருமானுடைய அந்த தொடர்பான ஆட்சிவனத்திலே இந்த மாகேஸ்வர பூசை நாளாக நடாத்துகிறார். இந்த மாகேஸ்வர பூசை என்பது சிவனடியார்களுக்கு செய்யப்படுகிற பூசை. இப்படி சைவ சமயத்திலே இந்த சிவனடியார்கள் 63 பெரிய புராணம் சொல்லுகிறார். இந்த மாகேஸ்வர பூசை என்பது 63 நாயன்மார்களுக்கு அங்கே வழிபாடு செய்யப்படுகிறது. முதலிலே உணவுகளுக்கு வழிபாடு இந்த மாகேஸ்வர வழிபாடு. அங்கே 63 சிவனடியார்களாக பாவனை செய்வது. அந்த அடியார்களோடு அடியார்களாக அங்கே கலந்து உணவு உண்ணுகிறார் என்பது என்னுடைய சைவர்களுடைய நம்பிக்கையாக இதை வழிபாட்டிலே ஈடுபடுகிற பொழுது அங்கே வழிபாடு செய்கிற அடியார்களோடு அடியார்களாக அடியவர்களுடைய வடிவத்திலே காட்சி கொண்டிருக்கிறார் என்பது சைவ மக்களுடைய நம்பிக்கையாக அந்த வழிபாடு என்பது அந்த அடியார்களோடு அடியார்களாக இவர்கள் காட்சி கொடுக்கிற வழிபாடு அங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் பதிவு செய்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த திருவாரூரில் இருக்கிற தியாகேஸ்வர பெருமானை நாளாக வழிபாடு செய்கிற வழக்கம். அந்த திருவாரூர் அந்த திருவத்தியூர் என்று சொல்லப்படுகிற அற்புதமான பதியிலே அங்கே தியாகேஸ்வர பெருமான் சிவபெருமான் வீட்டிலிருந்து அருளாட்சி செய்கிறார். அந்த இடத்திலே திருவாசலின் மடம் என்று சொல்லப்படுகிற ஒரு மடம் இருக்கிறது. அந்த மடத்திலே சிவனடியார்களுடைய கூட்டம் நிரம்பி வருகிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த தியாகேஸ்வர பெருமானை வழிபாடு செய்வதற்கு முன்பாக அந்த திருவாசலின் மடத்திலே இருக்கிற சிவனடியார்களை வழிபாடு செய்து சிவபெருமானை வழிபாடு செய்கிறார். ஏனென்றால் இந்த ஆலயங்களிலே அடியார்களோடு அடியவர்கள் ஒருவராக காட்சி கொடுப்பார் என்பது சைவர்களுடைய நம்பிக்கை. இன்றைக்கு நாங்கள் கதர் யாத்திரைகளை மேற்கொள்ளுவோம். கதர் யாத்திரை மேற்கொள்ளும் பொழுது அங்கே இறைவனுடைய நாமங்களை பாடிய வண்ணமாக ஒரு எண்ணமாக இவருடைய திருத்தலங்களுக்கு நாங்கள் யாத்திரை செய்வோம். அங்கே யாத்திரை செய்கிற பொழுது அந்த அடியார்களோடு அடியாராக இறைவனோடு வருவான் என்பது என்னுடைய சைவ மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அங்கே வழிபாடு செய்கிற யாத்திரை செய்கிற அடியவர்கள் எல்லாம் இறை அடியவர்களாக கருத்து பணிவிடை செய்து நாங்கள் யாத்திரை செய்வோம். அடியார்களோடு அடியார்களாக வழிபாடு செய்கிற வழிபாடு இறைவனாக அடியார் நடுவில் இருக்கிற அற்புதமான இறை சக்தியாக நாங்கள் சிவபெருமானை பார்க்கிறோம். இந்த மாகேஸ்வர பூசை என்று சொல்லப்படுவது பெரிய புராணத்திலே சொல்லப்படுகிறது. 63 நாயன்மார்களை பெற்று சொல்லுவார்கள். 63 கன்னியடியார்கள் இந்த 63 நாயன்மார்களாக சொல்லப்படுகிறார். இந்த பெரிய புராணம் யாரை பற்றி சொல்லுகிறதா? செய்யக்கூடிய செயல் செய்த பெரியார்களுடைய வரலாறு. யார் பெரியார்கள்? தங்களுடைய வாழ்வியலை எது அர்ப்பணிக்காக இறைவனுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள் இந்த அடியவர்கள். சிவனுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த அடியவர்கள் அந்த சிவனடியார். அவர்கள் செய்யக்கூடிய செயல் என்றால் அவருடைய வாழ்வியலை அனைத்தையும் இறைவனுக்காக கருதி வழிபாடு செய்ய அந்த அடியவர்களுடைய உயர்ந்த வரலாற்றை சொல்வதுதான் இந்த பெரிய புராணம். அந்த செயற்கையை செயல் செய்த பெரியார்களுடைய வரலாற்றை 63 தனியடிகளாக கொண்டு
அதே சில வரலாறுகளை சேர்த்து நம்பியாண்டார் திருவள்ளுவராக பாடியது. இந்த சேக்குலார் பெருமான் அருள்மொழித்தேவருக்கு போற்றப்பட்ட சேக்குலார் பெருமான் அரசனுக்கு இந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கை அற்புதங்களை சொல்லி அவனை இறை வழிபாடு நெறிக்குள்ளே கொண்டு வருகிறார். கொண்டு வருகிற பொழுது அந்த மகனானவன் அருள்மொழித்தேவருக்கு கட்டளையிடுகிறான், இந்த நாயன்மார்களுடைய அற்புதமான வரலாற்றை எனக்கு பாடிக்கிறார். அப்படி அந்த அரசனுடைய கட்டளையை அருள்மொழித்தேவர் பெரிய புராணத்தை பாடுகிறார். பாடுகிற பொழுது அங்கே சிதம்பரத்திலே இருக்கிற இந்த நடராஜ பெருமானுடைய ஆசியை பெறுகிறார். நடராஜ பெருமானுடைய அருளினாலே சிதம்பரத்திலே ஆடுகிற திரைக்கூத்தினுடைய அருளினாலே இந்த பெரிய புராணத்தை பாடுகிறார். பெரிய புராணத்திலே யாரை பற்றி சொல்லப்படுகிறதா? சிவ அடியவர்களுடைய வாழ்வியலை பற்றிதான் சொல்லுகிறது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் சில அற்புதமான வாழ்வியலை வாழ்ந்தவர்கள் இந்த சிவபெருமான். அந்த சிவனடியாருடைய வாழ்வியலை இந்த பெரிய புராணத்தின் மூலமாக சிறப்பிலார்களாக சிவபெருமான் அந்த திருநடராஜ பெருமான் வெளி உலகிற்கு கொண்டு வருகிறார். அந்த பெரிய புராணத்தை பாடுவதற்காக சிவபெருமான் அடியெடுத்துக் கொள்கிறார். புராண காப்பு செய்வதாக பாடுவோம். உலகெல்லாம் ஒரு உலகத்தறியவர் இரவுலாவிய நீர்களிலுடைய அழகிச்சோதிய அம்பலத்தாழ்வான் பாடுவோம். அம்பலத்தாழ்வான் அந்த புறம்பெரும் சொல்லப்படுகிற அந்த சித்தம்பலத்திலே ஆளுகிற சிவபெருமானோடு அடியெடுத்துக் கொள்கிறார். என்றால் அந்த அடியவருடைய வரலாற்றை அறிதல் என்பது சிவ வாழ்வியலை அறிதல் என்று சொல்லப்படுகிறது. அந்த 63 நாயன்மார்கள் அந்த வெளிப்பாட்டுக்குரியவர்களாக பாருங்கள். இந்த மாகேஸ்வர பூசையிலே இந்த 63 நாயன்மார்களுக்கு அங்கே வெளிப்பாடு செய்யப்படுகிறது. அந்த 63 நாயன்மார்களோடு அந்த ஆலயத்திலே வழிபாடு செய்யப்படுகிறது. அவர்களோடு கூட இருப்பார் என்ற நம்பிக்கையின் காரணமாக அங்கே 63 பேர் அந்த வேடவர்களாக 64 பேர் அங்கே அடியவராக தனது வழிபாடு செய்ய வழிபாடு இந்த மாகேஸ்வர பூசை சிவ அடியவர்களுடைய பூசை. அங்கே சிவ அடியவர்களுக்கு அந்த பூசை செய்ய அந்த மாகேஸ்வர பூசை நிறைவு பெறுகிற பொழுது இந்த மகேஸ்வர பூசை செய்வார். இன்னைக்கு நாங்கள் அன்னதான இடங்களிலே சாதாரணமாக அன்னதானம் கொடுக்கிறோம். அது மகேஸ்வர பூசை என்று சொல்லப்படுகிறது. இறைவனுக்கு நைவேத்தியத்தை படைத்த பிற்பாடு அந்த அடியவர்களுக்கு அது உணவாக கொடுக்கிறோம். அதற்கு முன்பாக அந்த சிவனடியார்களுக்கு அந்த இறைவனுக்கு அங்கு உபசாரம் செய்து அந்த பூசை வழிபாடுகளை செய்து அந்த உணவை கொடுத்த பின்பு ஏனைய அடியவர்கள் கொடுக்கிற முறையில் இந்த மாகேஸ்வர பூசை. நாங்கள் பொன்னமனார் சன்னதியாருடைய ஆசிரமத்தில் அங்கே சுவாமியுடைய தலைமையை ஒவ்வொரு தினங்களுக்கு 63 பூசை சிறப்பாக நடைபெறுகிறது. முதலிலே 63 அழைப்பார். அந்த 63 அங்கே உபசாரம் செய்யப்படுகிறது. முதலிலே உணவு கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு தட்சணைகள் கொடுக்கப்படுகிறது. பணம், வஸ்திரம் போன்ற தானங்களை நாங்கள் கொடுத்து அவர்கள் உணவு உண்ண பின்பு ஏனியவர்கள் அந்த உணவு உண்ணுகிற நடைமுறை இந்த மாகேஸ்வர பூசை என்று சொல்லப்படுகிறது. இந்த மாகேஸ்வர பூசைகளுக்கு ஆலயங்களுக்கு ஒரு வழிபாடாக இருக்கிறது. நாங்கள் இறைவனிடத்தில் இந்த நிகழ்ச்சிகளுக்கு வழிபாடு செய்யப்படும் இந்த மாகேஸ்வர பூசைக்கு ஒரு ஆலயத்திலே நடாத்துகிற பொழுது இறைவனுடைய அருள் கிடைக்கிறது. அந்த சிவனடியாருடைய ஆசியை பெற்றுக் கொள்ளும். இந்த சிவனடியார்கள் சகல வழிபாட்டுகளிலே இறைவனை வழிபாடு செய்த அடியவர்களை போற்றி வழிபாடு செய்தல் என்பது என்னுடைய சைவ வாழ்வியல் முக்கியமாக இருக்கிறது. இந்த சேர்க்கையை சேர்க்கிற பெரியார்களாக சிவனடியார்கள் நாங்கள் போற்றி பணிந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று என்னுடைய சபையை சொல்லுவது. இன்றைக்கு சாதாரணமாக என்னுடைய இல்லங்களிலே அவருடைய வரவிலே சைவ வாழ்வியல் ஒருவர்களுடைய இல்லம் நோக்கி வருகிறார். உணவு கேட்கிற பொழுது அவர் உணவு கொடுத்து வழிபாடு செய்யும். சிவ அடியவரை கண்டால் அவருக்கு பெருமையானவர்களை அவர் கொடுத்து வழிபாடு செய்யும். அந்த சிவ அடியவர்களை போற்றி வழிபாடு செய்ய வழிபாடு என்பது சைவ வழிபாட்டிலே முக்கியமாக இருக்கிறது. ஒரு சிவ அடியவர்கள் ஒரு இடத்திற்கு அவரை
இது கிருகஸ்தனை என்று சொல்லப்படுகிறது. கிருகஸ்தனையிலே வாழ்வதற்கு அனைத்து நிலையில் உள்ளவர்களுடைய கடமைகளை ஆற்றுகிறார். உங்களுடைய உலகிலே வாழ்வதற்குரிய கடமைகளை ஆற்றுகிறார். உங்களுடைய பெற்றோர்கள் மூத்தோர்களை நாங்கள் மதித்து அவர்களுடைய கடன்களை ஆற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தாய்தந்தையே நம்முடைய வயதுக்கு கொடுத்தவருடைய கடன்களை ஆற்றுகிறார். அதே போல நாங்கள் பெற்றவர்களுடைய புத்தகங்களுடைய பிள்ளைகளுடைய கடன்களை நாங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அவருக்கு ஒரு நல்ல வழிபடுத்த வேண்டிய என்னுடைய கடமை. அதற்கு தவறுகிறோம் என்றால் அதுவும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் தவறுகிறோம். அந்த இளைஞர்களில் இருப்பவர்கள் தன்னுடைய தாய்தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகள் இந்த வாழ்க்கையிலே வாழ்வதற்குரிய கடமைகளை ஆற்றுகிறார்கள். அதே போல அந்த இளைஞர்களில் இருப்பவர்கள் இறந்தவர்களுக்குரிய கடமைகளை ஆற்றுகிறார்கள். அவருடைய முன்னோர்களாக சொல்லப்படுகிறார். என்னுடைய செல்வ வழிபாட்டில் இந்த பிகர் வழிபாடு என்பது முக்கியமாக ஒருவருடைய வாழ்வியலே இந்த பிகருடைய ஆசீர்வாதங்களே அந்த பிகர் தோஷம் தானாக வாய்ப்பு பெறுவது சொல்லுகிறார். இந்த பிகர் தோஷம் என்பது சந்ததியினுடைய வளர்ச்சியை தடுக்கிறது. வாழ்வியலே துன்பத்தை தடைகளை ஏற்படுத்துவது இந்த பிகருடைய தோஷமாக எப்படி இறந்த முன்னோர்களுடைய கடன்களை நாங்கள் சரியாக ஆற்ற வேண்டும். நம்முடைய தாய்தந்தை அல்லது முன்னோர்கள் வாழ்கிற பொழுது எப்படி கடன்களை ஆற்றுகிறோமோ அதே போல அவர்களுடைய ஆன்மா இறந்த பின்பு நாங்கள் அந்த கடன்களை ஆற்ற வேண்டும். அந்த பிகர் கடன் என்பது பிகர்களுடைய அனைத்து கடன்களையும் நாங்கள் ஆற்றுகிற முறை. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பிகர் கடன் என்பது சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லலாம். ஒரு ஆன்மா இந்த உடலை விட்டு நீங்கிய பின்பு அந்த ஒரு வருட காலப்பகுதி அந்த பிகர்லோகம் என்று சொல்லப்படுகிற உலகத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்காக அது காத்திருக்கிற காலம் என்று சொல்கிறார். அந்த காலத்தில் நாங்கள் அதற்குரிய கடமைகளை செய்கிறோம். ஒரு மாதம் அதற்குரிய காலங்களை எல்லாம் கொடுத்து வழிபாடு செய்கிறோம். அந்த பிகர் வழிபாடு முக்கியமாக இருக்கிறது. அதே போல இந்த இளைஞர்களிலே பிகர்களுக்குரிய வழிபாடு, பிறவர்களுக்குரிய வழிபாடு, இறைவனுக்குரிய வழிபாடுகளை எல்லாம் ஆற்றுகிற காலம் அந்த கிருகஸ்தம் என்று சொல்லப்படுகிற இளைஞர்கள். நாம் இளைஞர்களிலே இருக்கிற பொழுது தானங்களை செய்கிறோம், தான காரியங்களை எல்லாம் செய்து வழிபாடு செய்கிறோம். ஒருவருடைய இல்லத்திற்கு வருகிறார் என்றால் நாம் அவரை வரவேற்கிற பொழுது அங்கே ஆணும் பெண்ணும் இணைந்து வரவேற்கிற வாழ்வியல் நம்முடைய சைவ வாழ்வியலாக இருக்கிறது. இன்றைக்கு இறை வழிபாடு சிவசக்தி அம்சமான வழிபாடு. இன்றைக்கு நாங்கள் ஒரு நிகழ்வை நடாத்துவோம் என்றால் அந்த நிகழ்விலே வருபவர்களுக்கு எழுந்தருளித்தல் என்று சொல்லப்படுகிற நிகழ்விலே வரவேற்கிற நிகழ்வு. அந்த நிகழ்வை யாராற்றுகிறார் என்றால் அந்த கிருகஸ்தனிலே இளநிலையிலே இருப்பவர்கள் அந்த காரியங்களை ஆற்றுகிற தகுதியுடையவனாக இருக்கிறார். அந்த இளநிலையிலே அனைவருக்குரிய கடன்களை ஆற்றுவதற்காக என்னுடைய சைவம் வாழ்வியலை பிரிக்கிறது. அங்கே தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார். கொடுக்கிற பொழுது தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் பேர பிள்ளை என்று சொல்கிறார். அந்த பிள்ளை பிறந்து விட்டால் அந்த உலகில் கடமைகளை எல்லாம் ஆற்றுகிற பொறுப்பு அவருடைய பிள்ளைகளிடத்திலே போகிறது. சைவ வாழ்வியல் என்பது தந்தை வழி கலாச்சாரமாக கொண்டாடப்படுகிறது. தன்னுடைய தந்தையார் செய்வது அவருடைய மகன் செய்கிறார். அவருடைய மகன் ஆற்றுகிற கடமை. வள்ளுவர் சொல்லுகிறார், ஒருவர் தன்னுடைய வாழ்வியலே கடனை ஆற்றுவதற்கு ஒரு மகனை பெறுவது கூட அவருடைய பூர்வ என்ற புண்ணிய பலன் என்று சொல்லுகிறார். ஒருவருடைய ஆன்மாவுக்கு வாழ்கிற பொழுது அனைத்து கடன்களையும் ஆற்றுகிறது. ஒரு ஆண் வழியாக ஆணிடத்திலே போகிறது. தந்தை மகன் மகன் என்ற வழியிலே போகிறது. அந்த ஆண் புத்திரர்களை பெறுதல் என்பது என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்கிற வினையின் காரணமாக அதை பெறுகிறோம். அதனுடைய பிறவியை இடைப்பது கூட வினை காரியமாக வினை காரணமாக வருகிறது. அந்த கிருகஸ்தனிலே அடுத்தநிலை வானப்பிரஸ்தனிலே அங்கே மகனுக்கு அந்த குழந்தை பிறக்கிற பொழுது இந்த உலகில் காரியங்களை எல்லாம் தன்னுடைய பிள்ளையிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அவர் முழுவதுமாக தன்னை இறை செயற்பாட்டில் ஈடுபடுத்துகிறார். அங்கே குடும்ப பொறுப்புகளாக இருக்கிறார். தானம் செய்வது, கடமைகள் செய்வது அனைத்தும் அவருடைய
அந்த சிறுத்தொண்ட நாயகர் நானாக ஒரு சிவனடியாரை தேடி அழைத்து அவருக்கு உணவு கொடுத்த பின்புதான் தான் உணவு கொள்கிறார். அங்கே பெரிய புராணத்தில் இருக்கிற அனைத்து அடியவருடைய வரலாறு இளையான்குடி மாநாயகர் நானாக ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுத்ததுதான் அவர் உணவு கொள்வார். அங்கே காரைக்கால் அவருடைய வரலாற்றில் ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுத்ததுதான் தான் உணவு கொள்கிற வரலாறு. அங்கே இந்த சிறுத்தொண்ட நாயனார் கடவுள் போல இந்த சிவனடியாரை ஒரு நாள் தேடுகிற போது அங்கே சிவனடியார் கிடைக்கவில்லை. அங்கே மனைவியாருக்கு சொல்லுவதால் நான் அந்த ஆலயத்தடியிலே சென்று யாராவது சிவனடியார் இருந்தால் அழைத்து வருகிறேன் என்று அவர் செல்லுகிற போது அங்கே சிவபெருமான் சிவனடியார் வேடத்தில் வருகிறார். வருகிற பொழுது இப்பொழுது அங்கே சிறுத்தொண்ட நாயனாருடைய மனைவியார் இருக்கிறார். சிவனடியார் வாசலில் இருக்கிறார். அவருடைய கணவனை காணவில்லை. அங்கே மனைவியார் தனியே இருக்கிறார். அந்த சிவனடியார் சொல்லுகிறார், இருவரும் இணைந்து வரவேற்கிற பொழுதுதான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வருவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மனைவியார் சொல்லுகிறார், உங்களுடைய பிறகு ஒரு சிவனடியாரை தேடி சென்றிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அவர் மனைவியிடத்திலே சொல்லுகிறார், நான் இந்த இடத்திலே இருக்கிறேன், வந்து அவனை அழைத்து செல்கிறார். இவர் மீண்டும் இடத்துக்கு வருகிறார். அந்த மனைவியார் சொல்லுகிறார், ஓடடி போகிறார். அந்த சிவ அடி வருகிறார். வருகிற பொழுது அங்கே கணவன் மனைவி முனைந்து ஒரு பக்குவமாக தன்னுடைய இல்லத்திற்குள்ளே எழுந்தருளை செய்கிறார். அது எழுந்தருள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தாய்க்கலாமே அவருடைய வரலாற்றில் அவருடைய கணவன் வணிக நோக்கமாக அங்கே வியாபார ஸ்தலத்திற்கு செல்கிறார். தாய்க்கலாமே அவரை தனியே இல்லத்திற்குள்ளே வரவேற்று உணவு கொடுக்கிறார். அந்த வரவேற்பு என்பது உபசாரம் என்பது முக்கியமாகியது. அந்த வரவேற்பு சிவனடியாரை அங்கே ஆசனம் என்று சொல்லப்படுகிறவரை எழுப்புவீர்கள். அந்த ஆசனம் என்பது சாதாரணமாக நாங்கள் இருக்கிற ஆசனத்தை விட அவர் உயர்ந்த ஆசனத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாங்கள் தரையிலே அமர்ந்திருந்தால் அவருடைய ஆசனம் உயர்வாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சிவவாழ்வோடு சிவ அடியவராக வாழ்கிற அந்த வாழ்வு. அவர் அந்த ஆசனத்திலே எழுந்தருள் செய்கிறோம். எழுந்தருள் செய்து அவருடைய அந்த திருப்பாதங்களை நாங்கள் கழுவி இந்த பாத பூசை என்று சொல்லப்படுகிற பூசை. இந்த பாத பூசை யார் யாருக்கு செய்கிறோம் என்றால் அந்த குருவுக்கு செய்கிறோம். எங்களுடைய வழிபாடுகளை செய்கிற அந்த குருவுக்கு செய்கிறோம். அதே போல இந்த சிவ அடியவர்களுக்கு நாங்கள் இந்த பாத பூசை செய்கிறோம். பாத பூசை என்பது அவருடைய திருப்பாதங்களை தூய மந்திர நீரினாலே அங்கே நீராட்டி அதை தூய்மைப்படுத்துகிற நிகழ்வு இந்த பாத பூசை என்று சொல்லப்படுகிறது. அப்படி அந்த சிவ அடியவர்களை ஒரு ஆசனத்திலே எழுந்தருளை செய்து அவரை மந்திர நீராட்டி அதை வருகிற அந்த நீரை தன்னுடைய உடலிலே தெளித்து கொள்ளலாம். எங்களுடைய இடங்களிலே அந்த நீரை தெளித்து கொள்ளலாம். அந்த மஞ்சள் நீராட்டிய நீரை அங்கே உள்ள கருத வேண்டும் என்று சேர்க்கிறார் பதிவு செய்கிறார். அங்கே சிறுத்தொண்ட நாயனாருடைய இல்லத்திற்குள்ளே அந்த சிவனடியார் வருகிறப்படுத்தும் மனைவியாக அவர் மனைவி அந்த சிவனடியாரை பக்குவமாக அந்த ஆசனத்திலே அமர்த்தி அவருடைய பாத பூசை செய்து அந்த நீரை தன்னுடைய உடலிலே தெளித்துக் கொள்கிறார். தெளித்துக் கொண்ட சிறுத்தொண்ட நாயனார் அந்த உணவை அந்த நீரை உள்ளம் தருகிறார். சேர்க்கிறார் பதிவு செய்கிறார். அந்த திருநீரை அவர் தன்னுடைய உள்ளமாக தருகிறார். அங்கே வந்தது பேர் யார்? சிவபெருமானுடைய சிவனடியாராக வந்தது. இந்த சமண வழிபாடு என்பது சிவபெருமானை அடியார்களுள் அடியாராக ஒருவராக அங்கே பக்குவப்பட்ட அடியவர்களுக்கு காட்சி கொடுப்பான் என்பது அந்த சமண வழிபாட்டினுடைய அடிப்படை அம்சமாக இருக்கிறது. நாங்கள் சிவனடியாரை படித்த வழிபாடு செய்வோம் ஆனால் அது சிவனாக இருக்கிறார். அது சிவபெருமானுடைய வடிவமாக இருக்கிறார். அங்கே எங்களுக்கு காட்சி கொடுக்கிறான நம்பிக்கையோடு வழிபாடு செய்யும். அங்கே சிறுத்தொண்ட நாயனார் அந்த சிவனடியாரை திருமஞ்சனம் செய்து அந்த நீரை தன்னுடைய இடத்திலே தெளிக்கிறார். அங்கே உள்ளம் பருகிக் கொள்கிறார். அது அந்த பாத பூசை என்று சொல்லப்படுது. அந்த திருமஞ்சனம் என்று சொல்லப்படுது. அதன் பின்பு அங்கே அவருக்குரிய உபசாரங்களை செய்யலாம். அர்ச்சனை என்று சொல்லப்படுவதற்கு ஆராதனைகள் காட்டி அதை வழிபாடு செய்து அதை படித்து வழிபாடு செய்கிறார்கள். அதன் பிற்பாடு அவருக்கு நைவேத்தியம் என்று சொல்லப்படுகிற
அங்கே உணவு கொடுக்கிற பொழுது அவர் உணவுற பொழுது அங்கே அருகிலிருந்து அவர் என்ன கேட்கிறாரோ அதை கொடுத்து வழிபாடு செய்ய உபசாரத்தை அந்த உணவு உபசரித்தல் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய சைவத்தமிழுடைய வாழ்வியல் இடங்களிலே அவர்களுடைய இடத்திற்கு வருகிறாரா முதலிலே அவரை உணவு உண்ண வைத்து நாம் உணவுகளில் அவரை பக்குவமாக வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து அவருடைய மனம் நோகாத வகையிலே நாங்கள் நடந்து கொள்கிறோம். அது உபசாரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த உபசார தானம் என்பது அவருடைய வாழ்வியலே ஒரு இடைநிலையிலே ஒருவர் ஆற்ற வேண்டிய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. அந்த கடனை ஆற்ற வேண்டிய நம்முடைய சைவ வாழ்வியலாக அங்கே சிவனடியார்கள் விருந்தேடி வருகிற பொழுது அவரை உபசரித்து அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். அங்கே சிறுத்தொண்ட நாயனாரும் அந்த அடியவரை வீட்டுக்குள்ளே அழைக்கிறார், உபசரிக்கிறார், பாதபூசை செய்கிறார். அங்கே அவர்களுடைய பூபதி வச்சனை எல்லாம் காட்டுகிறார். அங்கே காட்டிய பொழுது அவருக்காக உணவு உண்ண எழுந்தருவதை ஏற்கிற பொழுது அந்த சிறுத்தொண்ட நாயனார் சொல்கிறார், நான் இந்த சாதாரண உணவுகளை எல்லாம் உண்பது இந்த நரமாமிசம் சொல்லப்படுகிற இந்த மாமிசத்தை தான் நான் உண்டு வாழ்கிறேன். அதனால் நீ ஒரு நரமாமிசத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். மனிதனுடைய அந்த இறைச்சிக்கு சொல்லப்படுகிறது. அவங்க சிறுத்தொண்ட நாயனாரும் கல்வியாளர் ஒரு இடைப்படையார். ஏனென்றால் அவர் நாளாகவும் சிவனடியார் இதை கேட்கிறார்கள். அந்த உணவை கொடுத்து வழிபாட்டிலே வாழ்ந்தவர்கள் அந்த சிறுத்தொண்ட நாயனார். அந்த வந்த சிவனடியார் சிவபெருமான் அங்கே சிவனடியாருடைய இடத்தோடு இருக்கிறார்கள். அங்கே அடியவரை சோதிப்பதற்காக சிவபெருமானுக்கு அந்த திருவிளையார் அவர் சொல்லுகிறார், நான் நரமாமிசம் தான் உண்பவன். அப்படி உண்ணுகிற அந்த நரமாமிசம் உண்ணுகிற அந்த மனிதனான ஒரு பட்சியம் பாலகனாக இருக்கிறது. அந்த பாலகன் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையாக ஒரே ஒரு புத்திரனாக இருக்கிறது. அந்த குழந்தையை உண்பதற்காக அவனை அறிகிற பொழுது தாயார் குடிக்கு தந்தையார் அவனை அறிய வேண்டும் என்று சொல்லுவார். அங்கே இறைவனுடைய அதுமிக்க சோதனையை பார்ப்போம். சிவனடியாராக சிவனடியாருக்கு வழிபாடு செய்கிற உச்ச நிலையிலே சிவனடியார் எதை கேட்கிறாரோ அதற்கு சம்பந்தப்படுகிறார் சொல்லுவார். அங்கே சிவனடியாராக வந்தவர் சிவனுக்கு தெரியாதவர். அந்த சிவன் அடியவன் கேட்கிறார், நான் நரமாமிசம் அதை உண்ணுகிறான். உணவாக ஒரு பச்சிலம் பாலகனுடைய உணவாக இருக்கிறவர்கள் அவன் அந்த குடும்பத்திலே ஒரு பிள்ளையாக இருக்கிறவர்கள் அந்த குழந்தையை சமைக்கிற பொழுது தாயோ தந்தையோ கண்ணீர் விடக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இப்ப இந்த சிறுத்தொண்ட நாயனார் மனைவியை பார்க்கிறார், மனைவி கணவரை பார்க்கிறார். இல்லற வாழ்வு என்பது இருவரும் நலமற்ற வாழ்வியல் தான் இந்த இல்லற வாழ்வு. இருவரும் இணைந்து வாழ்வியல் நடத்துகிற பொழுது கணவன் என்ன நினைக்கிறார், அதை மனைவியால் செய்ய வேண்டும், மனைவி என்ன நினைக்கிறார், கணவன் செய்ய வேண்டும். அந்த இல்லற வாழ்விலே இணைந்து வாழ்கிற பொழுது அந்த வாழ்வியலை அனைத்தையும் பெற்றுக் கொள்கிறார். இப்ப இந்த சிறுத்தொண்ட மனைவியை பார்க்கிறார், மனைவியார் கணவனை பார்க்கிறார். பார்க்கிற பொழுது சிறுத்தொண்டர் அங்கே முகத்தில் ஒரு சிரிப்பு வருகிறது. இந்த சிவனடியார் கேட்கிற உணவை கொடுக்க முடியும் என்று மனைவியிடத்திலே சொல்லுவார். ஏனென்றால் என்னிடத்திலே ஒரு புத்தகம் இருக்கிறார், இப்பொழுது அவனை படிப்பதற்காக இங்கே கொண்டு சென்று சேர்த்திருக்கிறோம் என்று மனைவியார் சொல்லுவார். இந்த சிவனடியார் இதை கேட்கிறார், நான் இன்னும் என்ன கூடாது, நான் விரைந்து என்னுடைய புத்தகனை அழித்து வருகிறேன் என்று மனைவியிடத்திலே விடைபெற்றுவிட்டு சிறுத்தொண்ட நாயனார் ஊரடி செல்கிறார். அங்கே கதையை கண்டது மகனானவர் அங்கே மகிழ்ச்சியிலே புத்தளிக்கிறார், இடம் கொண்டு வருகிறார். அங்கே தந்தையார் ஒரு மகிழ்ச்சியாக வருகிறார். அங்கே வருகிற பொழுது சிவனடியார் அங்கே உணவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சிறுத்தொண்டர் மனைவி மனைவி தன்னுடைய ஒரே மகனாகிய புத்திரன் அங்கே சிவனடியாருக்காக உணவு சமைத்துக் கொள்கிறார். அங்கே உணவு ஆக்கப்படுகிறது. அந்த சிவன் அடியவருடைய சிறுத்தொண்டருடைய பக்தியினுடைய உச்சமாக சொல்லப்படுகிறது. அந்த சிவனடியார் என்பவர்கள் தனக்காக எதையும் கருதாதவர்கள், அனைத்தையும் இறைவனுக்காக வழிபாடு செய்வார்கள். இதான் நம்முடைய வாழ்வியலை இந்த பிரதேசத்துக்கு அடுத்த நிலையாக வானப்பிரசனம் சொல்கிறோம். அதற்கு அடுத்த சன்னியாச நிலையை தான் சொல்லுவோம். எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் எதையும்
அங்கே கணவன் மனைவி இணைந்து அந்த குழந்தையை சமைக்கிறார். அங்கே உணவு ஆக்கப்படுகிறது. அங்கே சிவனடியார் உணவு உண்பதற்காக எழுந்தவர்கள் அந்த சிவனடியார் சொல்கிறார், அடுத்த சோதனை இவருக்கு நடைபெறுகிறது. இப்படி நான் அந்த உணவை உணர வேண்டுமானால் உனக்கு ஒரு புத்தகம் இருக்கிறான், அவனை எழுந்தவர்களுக்கு அப்பொழுதுதான் நான் இந்த உணவை உண்ணுவேன் என்று சிவனடியார் மீண்டும் அதனுடைய இப்பொழுது சிறுத்தனுடைய வாழ்வியலே சோதனையை பார்க்கக்கூடிய வாழ்வியலே இறைவனோடு எப்பொழுது அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறானோ அப்பொழுது எங்களுக்கு அருள் செய்கிறான். ஒருவருடைய வாழ்வியலே துன்பம் ஏற்படுகிறது, வினைகள் கழிகிறது என்று சொல்கிறார். வினைகள் நீங்கிறது. நான் இறைவனை வழிபாடு செய்ய வாழ்வியலே இந்த துன்பங்கள் அகலும் என்று சொல்கிறார். துன்பம் என்பது இந்த வினைகள் நாங்கள் சில நன்மையை வாழ்க்கையை நல்லதை கொடுக்கிறது. இந்த தீவினை என்று சொல்வது வாழ்க்கையை தீய காரியமாக எங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. நாங்கள் இறைவனை வழிபாடு செய்வது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள் எல்லாம் இறைவன் அந்த வினைகளுக்கு கழிக்கலாம் என்று சொல்வது. இறைவன் அந்த வினைகளை போகிறார். மணிவாசல் பாடுகிறார், பிறப்பும் பெறவும் புணர்வும் எல்லாம் புண்ணியனே என்று சொல்கிறார். இறைவனாக அப்படி அழைக்கிற பொழுது அந்த மகன் அதிகாலையில் எப்படி அந்த பாடசாலையில் சென்றாலும் அதே வழியில் ஓடி வருகிறார். தாயார் தன்னுடைய பிள்ளையை தூக்கி கட்டி அணைக்கிறார், முதல் கொடுக்கிறார். இப்பொழுது அந்த சிவனடியாரிடத்திலே இருவரும் தன்னுடைய குழந்தையை கொண்டு வருகிறார். ஓடுகிற பொழுது அங்கே ஆச்சரியம் அதிசயம், அங்கே சிவனடியாரை காணவில்லை, அங்கே படைக்கப்பட்ட உணவை காணவில்லை. அங்கே வந்திருந்த சிவபெருமான் சிவனடியாருடைய வடிவமாக தாங்கி அந்த அடியவனை சோதனை உட்படுத்துவதற்காக தன்னுடைய இளமகனுடைய இருக்கிறார். அந்த அடியவனுடைய சோதனையின் உச்சமான என்னுடைய அருள் கிடைக்கிறது. அங்கே இடத்திற்குள்ள வருகிறார். சிவனடியாரை காணவில்லை, உணவை காணவில்லை. அங்கே சிவபரம்பொருளை வழிபாடு செய்கிற பொழுது சிவபரம்பொருள் அங்கே இடம்பெறுவதாக சந்திரசேகர பெருமானார்
அங்கே சிவசக்தி இணைந்த வடிவம் என்பது முக்கியமாக இருக்கிறது. எனவே இந்த ஆலயத்தில் பதரகாளி தாயாரோடு வீரபத்ர பெருமான் சந்திரசேகர் பொருத்தமாக இருக்கிறார். அங்கே சிவனுடைய சக்தியோடு இணைந்த ஐக்கியம் என்பது சிவ ஐக்கிய வழிபாடு, இதர வாழ்க்கையை அனைத்தையும் கொடுக்கிற வழிபாடு என்று சொல்லுவார். அங்கே முருகப் பெருமான் வழிதெய்வானையோடு இருக்கிறார். முருகன் அங்கே சக்தி இணைந்த வடிவம், அங்கே வழிதெய்வானையோடு இருக்கிற வடிவம். முருகப் பெருமானிடத்தில் நாங்கள் 3 சக்திகளை பார்க்கிறோம். எங்களுடைய சாதாரண வாழ்வியல் சொல்வார் முருகன் 2 மனைவியாரோடு இருக்கிறார். அது சாதாரண வாழ்வியல் அறியாத கருத்தாக இருக்கிறது. முருகனிடத்தில் 3 சக்திகளை பார்க்கிறோம். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி என்று சொல்லப்படுகிற 3 சக்திகளை கொண்டிருக்கிற முருகப் பெருமான். அந்த முருகப் பெருமானிடத்தில் இச்சா சக்தி, கிரியா சக்தி என்று சொல்லப்படுகிறது. இச்சை என்றால் விருப்புதல் என்று அர்த்தம். உலகிலே நாங்கள் வாழ்வதற்கான அனைத்தையும் கொடுக்கிறீர்கள். அங்கே வழி வழியம்மை எதிராமையை முருகப் பெருமானுடைய சக்தியாக இருக்கிறது. அங்கே இச்சா சக்தியுடைய வடிவமாக வழிநாயகியாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் வழிபாடு செய்கிற பொழுது உலகிலே இருக்கிற அனைத்தையும் பெற வேண்டும். எங்களுடைய விருப்பத்தை வாழ நம்முடைய வாழ்க்கை நிறைவு பெற வேண்டும். அந்த இச்சையாகி விருப்பத்தை கொடுக்கிற சக்தியாக வள்ளியம்மையாக இருப்பார். இன்றைக்கு சன்னிதியானுடைய ஆலயத்திலே வள்ளியம்மன் என்று ஒரு தனி சன்னிதானம் இருக்கிறது. இன்றைக்கு பல திருமணங்கள் அங்கே முருகப் பெருமானுடைய சன்னிதானத்திலே நடைபெறுகிறது. அங்கே வள்ளி நாச்சியாருடைய சன்னிதானத்தில் தான் நடைபெறுகிறது. ஏனென்றால் வாழ்வியலுக்குரிய அனைத்தையும் நாங்கள் விரும்புவதை கொடுப்பவர் அந்த இச்சா சக்தியாக விளங்குகிற வள்ளியம்மன். அங்கே கிரியா சக்தியாக தெய்வஞான இருக்கிறார். உலகில் படைக்கிற சக்தி தெய்வஞான இருக்கிறார். முருகப் பெருமானுடைய கையிலே இருப்பது ஞான சக்தி, ஞானமாகிய அந்த ஞானம் என்பது கீழே அகன்று மேலுடைய எங்களுடைய அறிவான பொறுமையாக இருக்க வேண்டும். எங்களுக்கு அஞ்ஞானம் அகன்று விஞ்ஞான ஒளியை கொடுப்பது அந்த வேல் வடிவம். அந்த வேல் வடிவம் என்பது ஞானமாக இருக்கிறது. ஞான வேல் வடிவமாக இருக்கிற முருகப் பெருமானுடைய அருள் கிடைக்கிற பொழுது ஆன்மாவுடனே அஞ்ஞானம் அகன்று போவது. இன்றைக்கு சன்னிதானத்தில் நாங்கள் முருகப் பெருமானை வழிபாடு செய்யப்படுது. ஒரு பால முருகனாக அந்த சிறு முருகனாக வழிபாடு செய்கிறார். இதை நாங்கள் வழிதெய்வதாக இணைந்த வடிவத்தோடு வழிபாடு செய்ய வேண்டும். என்றால் இல்லற வாழ்வியலை, இந்த உலகின் வாழ்வியலை நாங்கள் வேண்டிய அனைத்தையும் பெறுவதற்காக அந்த வழிபாடு இருக்கிறது. அவருடைய கையில் இருக்கிற வேளாண் ஞானத்தை கொடுப்பார். அங்கே சூரசம்ஹாரத்திலே முருகப் பெருமான் சூரனோடு ஓடுவதற்காக அந்த ஞான வேலை தாயாகி பராசக்தி இடத்திலே பெற்றுக் கொள்வார். தாயாகி பார்வதி இடத்திலே பெற்றுக் கொள்வார். அந்த முருகப் பெருமானுடைய வடிவத்திலே சிவபெருமானுடைய வடிவம் இருக்கிறது. அம்மையுடைய சக்தி இருக்கிறது. அந்த சிவசக்தி இணைந்த வடிவம், சிவசக்தி ஐக்கியமான வடிவத்திலே அந்த வழிபாடு செய்யும். எங்களுடைய வாழ்வியலை, எதிர வாழ்வியலை, இவ்வாழ்க்கையை அனைத்தையும் பெறுவதற்காக சிவசக்தி வழிபாடு என்பது முக்கியமாக இருக்கிறது. சிவனுடைய அருள், சக்தியினுடைய அருள் இருக்கிற வாழ்வியலே நாங்கள் அனைத்தையும் பெறுகிறோம். சக்தி என்பது இயக்கம் என்று சொல்லப்படும். எங்களுடைய வாழ்வியலுக்கு இயக்கத்தை கொடுக்கிற அடிப்படை இந்த சக்தி இடத்திலே இருக்கிறது. நாங்கள் முருகப் பெருமானிடத்தில் இந்த 3 சக்திகளை பார்க்கிறோம். சிவபெருமானிடத்திலே இந்த 50 என்று பார்க்கிறோம். அந்த 50களிலே 30 தருவதத்திலே ஒடுங்கி வைக்கிறார். அந்த சிவசக்தி அருளை பெறுகிற வழிபாடு முக்கியமாக இருக்கிறது. ஞான வழிபாடு, ஞான வேல் என்பது முக்கியமாக இருக்கிறது. அந்த சூரபத்மனுடைய ஆணவத்தை அடக்கியது முருகப் பெருமானுடைய கையிலே இருக்கிறது. அந்த ஞான வேல் சூரனை ஈடுபடுகிறது, அவனை ஆட்கொள்கிறது. அந்த வேலுடைய வழிபாடு என்பது முக்கியமாக இருக்கிறது. அங்கே சந்திரசேகர வடிவமாக சிவபெருமான், அங்கே இடதுபுறமாக உமாதேவியாரோடு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சியை அங்கே சிறுந்துள்ள நாயனார் காணுகிறார். வேலுடைய சோதனையை நிமித்தமாக தேவனவருக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த பெரிய புராணத்தில் சிவனடியாரை போட்டு வழிபாடு செய்கிற வாழ்வியல் வழிபாடு என்பது முக்கியம்.
அங்கே காரைக்காலருடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை நிகழ்கிறது. தன்னை வழிபாடு செய்ய அடியவருடைய மன பக்குவத்தை பார்க்கிறார். ஒரு சிவன் அடியவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்க வேண்டுமானால் அந்த நண்பர்களுக்கு முன்பாக உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அங்கே நண்பர்கள் வேலையிலே நாங்கள் சரியாக உணவு கொடுக்க வேண்டும். 12:30 அந்த சிவ அடியவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தை வரை கொடுப்பது அங்கே அருமம் என்று சொல்லப்பட்ட சிவ அடியார்களுக்கு அந்த பூசை செய்கிறது. அந்த உணவுடலே முக்கியமாக அந்த வேலையிலே சிவனடியார் வந்துவிட்டார்கள். அன்னம் மட்டும் இருக்கிறார்கள். நாங்கள் அன்னத்தோடு சேர்த்து அந்த நேரத்துக்குள்ளே உணவு கொடுக்கிறோம். அங்கே காரைக்கால் அம்மையாரிடத்திலே சிவனடியார் வருகிற பொழுது அங்கே சுழற்சி ஆகிவிட்டது. எங்கள் கையில் அவர் என்ன செய்கிறார்? சோழோடு அங்கே கை மோளோடு அந்த சிவனடியாருக்கு உணவு கொடுக்கிறார். கொடுக்கிற பொழுது அந்த சிவனடியாரோடு அந்த உபசரிக்கிற பொழுது அந்த காரைக்கால் அம்மையாரோடு அந்த கணவனுடைய நண்பன் 2 மாங்கனிகளை கொடுத்து விடுகிறார். அந்த 2 மாங்கனிகளும் இப்பொழுது காரைக்கால் அம்மையாரோடு அந்த பூசை அறையிலே இப்பொழுது சிவனடியார் வெறுமனே அந்த வெறும் சாதத்தை மட்டும் உண்ணுகிறார் என்று மனதிலே கவலை கொண்ட அந்த புனிதவதியாராகிய காரைக்கால் அம்மையார் என்ன செய்கிறார்? ஒரு சிவனடியார் வெறுமனே அந்த சோற்றை உண்ணுகிறார் என்ற கவலையோடு அந்த கணவனுக்காக கொடுக்கப்பட்ட 2 மாங்கனிகளில் ஒரு மாங்கனியை எடுத்துக் கொண்டு வந்து அந்த சிவனடியாருக்கு பக்குவமாக உணவு கொடுத்து அவரை பசியார அனுப்பி வைக்கிறார். அந்த மாங்கனியை உணவோடு தான் அங்கே காரைக்கால் அம்மையாருடைய வாழ்வியலே சிவபெருமானுடைய திருவிளையாடல் ஆரம்பிக்கிறார். வடமை போல கணவனார் தன்னுடைய வியாபார சதத்திலிருந்து உணவுள்ள வருகிற பொழுது மனைவியார் அவரை விரைவாக பக்குவமான உணவுகளை எல்லாம் கொடுத்து உபசரிக்கிறார். உபசரித்து அவர் உணவுள்ள பிறகு அந்த மாங்கனியை இப்பொழுது ஒரு மாங்கனி மட்டும் அல்லவா இருக்கிறது. அந்த மாங்கனியை அவருக்கு அங்கே அறுத்து சுவையாக கொடுக்கிறார். கொடுக்கிற பொழுது கணவனாக அதை விரும்பி சாப்பிடுகிறார். சாப்பிடுகிற பொழுது வடமைக்கு மாறாக அந்த மாங்கனி நல்ல சுவையாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய நண்பர் 2 கைகள் அல்லவா கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். இந்த பழம் நன்றாக இருக்கிறது. மற்ற மாங்கனியை நீ கொண்டு வா, நான் உணவுண்ண போகிறேன் என்றார். அப்பொழுது அங்கே இறைவனுடைய திருவிளையாடல் நடைபெறுகிறது. காரைக்கால் அம்மையாரை சிவன் கரத்தோடு சோதிக்கிறார். அம்மையார் யோசிக்கிறார், 2 மாங்கனிகள் அல்லவா இருக்கிறது. ஒரு சிவனடியாருக்கு கொடுத்து விட்டு அவருடைய கணவனுக்கு கொடுத்து விட்டு இப்பொழுது கணவன் அந்த மாங்கனியை கொண்டு வரும்படி கேட்கிறார். நான் என்ன செய்வது என்று திகைத்து நிற்கிறார் காரைக்கால் அம்மையார். திகற்றவனுக்கு தெய்வம் துணை என்று சொல்கிறார். இறுதியிலே சிவபெருமானை காரைக்கால் அம்மையார் சரணடைகிறார். தன்னுடைய பூசைகளை கொண்டு செல்கிறார். அந்த காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை எரியிட்டு வேண்டுகிறார். அப்பனே 2
அந்த விதமான இன்ப திருவடிகளை அடைந்து கொள்ளுகிறார்கள். காரைக்கால் அந்த திருவாரூர் சொல்லப்படுகிற அற்புத தலத்திலே இடையில் சிவபெருமானுடைய சன்னிதானத்திலே காரைக்கால் அருள் இருக்கிறது. அந்த சிவனடியாரை போற்றி வழிபாடு செய்ய வழிபாடு என்பது என்னுடைய செய்ய வழிபாட்டிலே முக்கியமான வழிபாடாக இந்த சிவ வழிபாடு இருக்கிறது. சிவனடியார்கள் நாங்கள் புரட்டி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த சங்கம வழிபாடு என்பது முக்கியமாக இருக்கிறது. இந்த விளையாட்டு மாநாடுகள் வரலாற்றில் இந்த சிவனடியாரை பேணி பாதுகாத்து அவர்கள் உணவு கொடுத்த வழிபாட்டை இந்த விளையாட்டு மாநாடாக செய்திருக்கிறார். அவருடைய வாழ்வியலை நம்முடைய இடம் நோக்கி இந்த சிவனடியார் வந்தால் அவருக்கு உணவு கொடுத்து வழிபாடு செய்ய வழிபாடு. அவருடைய வாழ்வியலை வறுமையை சூழ்நிலை சோதிக்கிறார். ஒரு நாளாக ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுத்து அந்த வாழ்வியலை வாழ்ந்த அந்த விளையாட்டு மாநாடுடைய வாழ்வியல் சிவனுடைய சோதனையாக இருக்கிறார். அவருடைய வாழ்வியலை வறுமை புரிகிறது. அன்றைக்கு தன்னுடைய வகையிலே நெல்மணிகளை விதைக்கிறார். வீட்டிலே உணவு உண்பதற்கு கூட கடும் வறுமையான சூழல் ஏற்படுகிறது. அந்த விவசாயத்தில் வாழுகிற வாழ்க்கை அன்றைக்கு வேளாண்மைமானாக தன்னுடைய வகையிலே நெல்மணிகளை விதைக்கிறார். அந்த இளைஞருடைய சோதனை அங்கே ஈடுகிறது. அங்கே இடிந்த நேரங்களுக்கு போது கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த கடுமையான மழை இடியோடு அங்கே பெய்து கொண்டிருக்கிறது. மழை நான் வெள்ளமாக காட்சி கொடுக்கிறோம். அங்கே ஒரு சிவனடியார் இருக்கிறார். அந்த இரவுகளிலே வந்து அந்த மாணவனுடைய வீட்டினுடைய கதவை கட்டுகிறார். தட்டுகிற பொழுது மனைவியார் அங்கே போய் பார்க்கிறார். ஒரு சிவனடியார் இருக்கிறார். தனக்கு சரியாக பசிக்கிறது. இந்த மழை குளிராக இருக்கிற குளிரில் நடுங்கிய பொழுது சிவனடியார் வந்திருக்கிறார். தனக்கு சரியான பசியாக இருக்கிறது. உணவு கொடுக்க வேண்டும். இப்பொழுது அவருடைய வீட்டிலே தாங்கள் உண்மைக்கு கூட உணவில்லை. கணவன் மனைவி ஒரு வறுமையாக இருக்கிறார். இவருக்கு பார்க்கிறார். இந்த வேளையில் ஒரு சிவனடியார் வந்திருக்கிறார். அடுத்த வீட்டிலே போய் கடன் வாங்குவதாக இருந்தாலும் கடுமையாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த சிவனடியாருக்கு நாம் உணவு கொடுத்து விவசாயித்து வழியெடுக்க போகிறோம் என்று கவலை அடைகிறது. மாநாடு சொல்கிறார். இந்த அதிகாரிகள் தான் வயலில் நெல்மணிகளை விதைக்கிறது. இப்பொழுது மழை பெய்திருப்பதால் அந்த நெல்மணிகள் அங்கே வெள்ளத்திலே மிதந்து எங்கள் கூடையை எடுத்துவான். அந்த விதைத்த நெல்மணிகளை அப்படியே வாரி எடுத்துக் கொண்டு நிலத்திற்கு வருகிறது. அங்கே வீட்டிலே அதை குடியிருக்கிறது. நிலம் விழுகிறது. அந்த வெளிச்சம் புரிவோடு வயலுக்கு செல்கிறார். அங்கே வயலிலே கரையொழுங்கி அந்த நெற்களை எல்லாம் கூடையிலே கொண்டு வருகிறது. அந்த கொண்டு வந்த நெல்மணிகளை அங்கே சூடாக்குவார். அதை சூடாக்கி உடலிலே குட்டி அதை அரிசியாக்குவார். அப்படி ஆக்குவதற்கு கூட விதையிலே கடுமையாக மழை வெளியேற்ற பெய்கிறது. தன்னுடைய வீட்டினுடைய கூடையிலே இருக்கு அந்த விதையை பிரிக்கிறார். அந்த கூடையில் உள்ள விதையினாலே அங்கே அடுப்பை மூட்டுகிறார். நெல்மணிகளை வருகிறார். வருகிற நெல்மணிகளை அங்கே குட்டி அரிசியாக எடுத்து சோறாக்குகிறார். அங்கே சோறாக்கும்போது சிவனடியாருக்கு கொடுப்பதற்கு ஏதாவது தர வேண்டும் அல்லவா? மனைவியார் செய்கிறார். ஒளிப்புறத்திலே எடுத்து அந்த முன் நீரைகளை குடிக்கிறார்கள். சிவனடியாருக்கு நாங்கள் இதை கொடுத்தால் அன்போடு கொடுத்தால் எங்களை ஆட்கொள்வார். திருமணம் சொல்கிறார். யாருக்குமா உலகத்தில் பற்றிய எங்களிடத்திலே ஒரு காசுமுறை இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு பத்திரத்தினாலே அன்போடு எங்களை சமர்ப்பிக்கிறார். எங்களை காட்சி கொடுப்பார். எங்களுடைய வழிபாட்டை எங்களுடைய அன்போடு வழிபாடு செய்யணும். இப்பொழுது குறைப்பிடத்திலே இருக்கிற புல் வீரர்களை திரும்பி கொண்டு வந்து அங்கே கலியாக சமைத்து அந்த சிவனடியாருக்கு கொடுப்பதற்காக அந்த சிவனடியாரை இவர் அழைக்கிறார்கள். அங்கே வீட்டிலே தனது முடிவுகளும் அழுத்தத்தோடு சிவனடியார் அங்கே மறைத்து விடுகிறார். அது சிவபெருமானுடைய திருவிளையாடல். அந்த வேளையிலே அடியவனாக போகிறார். அந்த வேளையில் சிவனடியாருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற அவருடைய மனப்பக்குவம், மன வைராக்கியம், அந்த பக்தியினுடைய உச்சம் அனைத்தையும் உடையதற்காக சிவன் அடியவதற்காக பெறுகிற அந்த வாழ்வுடைய உயர்ந்த நிலையை இறைவன் காட்டுவதற்காக இந்த திருவிளையாடல்களை ஆகியிருக்கிறார். என்னுடைய வாழ்விலே
நான் இந்த அடியவர்களை வழிபாடு செய்ய வேண்டும். சங்கம வழிபாடு சிவன் அடியார்களை போய் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஆலய வழிபாட்டிலே ஒரு உற்சவமாக அந்த உபயமாக நேர்த்திகளாக நாம் இந்த மாகேஸ்வர பூஜை என்று சொல்லப்படுகிற மாகேஸ்வர பூஜையை நாங்கள் நடாத்துவது என்பது இந்த 63 நாயன்மார்களுடைய அருளாசி கிடைக்கிறது. அந்த 63 நாயன்மார்களுக்கு மறுபடியும் சிவபெருமானுடைய இடதுபுறாக காட்சி கொடுக்கிறார்.
எல்லாம்